தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இது மூணும் சேர்ந்து இந்த மலைப்பகுதிகளை, இந்த மலையை சார்ந்த இந்த பகுதிகளை மாற்றுவதற்கு துலுக்கர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள், பயங்கரவாதிகள் முயற்சி செய்து வருகிறார்கள்னு சொல்லிட்டு வரேன். புழல் சிறையை உடைத்து பயங்கரவாதிகளை தப்ப வைப்பது, ஹிந்து அமைப்பைச் சேர்ந்தவர்களை கொல்வது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் பணம் சேர்ப்பதற்கு இந்த ஜகாத் இதிலிருந்து நாங்கள் முயற்சி செய்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொள்ளையடித்து இதற்கு பணம் எல்லாம் சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறோம். இதெல்லாம் எங்கள் அமைப்பில் நாங்கள் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க காவல்துறையில் வாக்குமூலம் கொடுத்தார்கள். கர்நாடகாக்காரன் டெல்லியில் போய் கடத்தி அவன் ஒரு பயங்கரவாத செயலுக்கு ஈடுபடுறான், அதுக்கு பாம்பேயில் உள்ளவன் தொடர்பில் இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே என்னடானா கோயம்புத்தூரில் உள்ள கேஸுக்கு வெளிநாட்டுக்கு போவதுக்கு சர்டிஃபிகேட் அடித்து கொடுத்து அதில் சம்பாதிச்சு அந்த பணம் போகுது. ஷஹாதத்துங்கக்கூடிய குரூப்பு, இந்த குரூப்போட நோக்கமே இந்த மாதிரி கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு அந்த குரூப்பு சொல்லும். இந்த மாதிரியான கடத்தல்கள் எந்த நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே சமுதாயத்தை சேர்ந்த பலர் தொடர்ந்து கடத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் கைது செய்ததுக்கு அப்புறம் பலர் இன்னும் தொடர்ந்து கடத்துறாங்களே, அப்போ ஒரு பின்னணி இல்லாமல் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா? மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு, ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தியாக நான் அதை பார்க்குறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கோயம்புத்தூரில் கோட்டைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் நமக்கு தெரிஞ்சது அந்த ஒரு கார் குண்டு வெடிப்பு, ஜமேஷா மொபைலுங்கக்கூடிய அந்த கொண்டு வர்ற வழியில் அந்த கார் வெடித்தது. அதை கூட சிலிண்டர் குண்டு வெடிப்புன்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில தற்குறிகள்லாம் சொன்னார்கள், நம்ம பார்த்தோம். அந்த வழக்கில் இப்போ என்ஐஏ ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். என்ன அந்த குற்றப்பத்திரிகை அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 6 பேர் மேலே குற்றப்பத்திரிகை. இந்த 6 பேர் என்னென்னா இந்த குண்டு வெடிப்புக்கு ஃபண்டு பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஃபண்டு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அதில் 5 பேர் துலுக்கன், அதில் ஒரு ஆள் இந்துவாக இருந்து துலுக்கனாக சமீபத்தில் மதம் மாறியவர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னான்னா, 2021-22 அந்த கொரோனா காலகட்டங்களில் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட், அதாவது வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டுங்கக்கூடியது கம்பல்சரி ஆக்கப்பட்டு இருந்தது. அந்த நேரத்தில் போலி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அடித்து கொடுத்து அதனால் பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கான சதித்திட்டங்களை அவர்கள் சத்தியமங்கலம் காடுகளில் அவர்கள் தீட்டியிருக்கிறார்கள். இது இன்னைக்கு என்ஐஏ அவங்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையில் இந்த விஷயத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் நான் 3 ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது என்னென்னா, மேவாத் ஆஃப் த சவுத் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இது மூணும் சேர்ந்து இந்த மலைப்பகுதிகளை, இந்த மலையை சார்ந்த இந்த பகுதிகளை மாற்றுவதற்கு துலுக்கர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள், பயங்கரவாதிகள் முயற்சி செய்து வருகிறார்கள்னு சொல்லிட்டு வரேன். இந்த கூட்டம் நடந்தது சத்தியமங்கலம் காட்டில். இதுக்கு முன்னாடி குண்டு வைப்பதற்கான சதி நடந்ததும் அதே பகுதிகளில். தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு வரக்கூடியது இப்பொழுது உறுதியாகி வருகிறது. 2வது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த மாதிரியாக போலி சர்டிஃபிகேட்டு தயார் பண்ணுறது, தங்கம் கடத்துறது, இந்த மாதிரியான பணங்கள் பயங்கரவாதத்திற்காக அதிகமாக செலவிடப்படுகிறது. அதனால ஏதோ ஒரு துலுக்கம் கடத்தினா, இல்லை இவன் பண்ணிவிட்டான், இதை நீங்கள் ஒன் ஆஃப் ஸ்மக்லிங் கேஸாக இந்த நாட்டில் பார்க்கிறோம். ஆனால் இதெல்லாம் பெரும்பாலாக அப்படி இருப்பதில்லை என்பது நம்மளோட அபிப்பிராயம். இதை நான் திரும்பி சொல்லிக்கிட்டு வரேன். இன்றைக்கி இப்போ பாருங்கள், போலீஸ் சர்டிஃபிகேட் அடித்து கொடுத்துருக்காங்க. அந்த பணம் போலீஸ் சர்டிஃபிகேட்டு கொடுத்தது முதல்ல ஒரு குற்றம். ஸோ அப்போ இவ்வளவு சகஜமாக இவர்களால் எப்படி இதை செய்ய முடிகிறது அப்படிங்கக்கூடியதை பார்க்கணும். இதோடு நம்ம எதை இணைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு பிஎஃப்ஐக்குள்ள ஆம்புலன்ஸு சரியான டாக்குமெண்ட் இல்லாமல் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு செக் போஸ்ட்டில் பிடிப்பட்டது. இது கோவிட் டயத்தில், ஏன்னா அப்போ வெஹிக்கிள் பாஸ் எல்லாம் இருந்தது. அந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்தை பார்த்தோம். அன்றைக்கே இதே மாதிரி செய்திகள் சிந்தனைகளில் அப்போது நான் சொல்லும்போது இது விசாரிக்கப்பட வேண்டும். இதற்கு இந்த கொரோனா காலங்களில் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரி அட்வான்டேஜை வேறு மாதிரி பயன்படுத்துவார்கள் எங்கக்கூடிய எச்சரிக்கையை சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் மும்பையில் கூட பிஎஃப்ஐக்கு இந்த மாதிரியான சில சலுகைகள் கொடுத்துருந்தாங்க. அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தாங்க, பாண்டிச்சேரியில் கொடுத்துருந்தாங்க. இது கொடுக்கக்கூடிய நேரத்தில் நான் இந்த விஷயத்தை சொன்னேன். இது தவறாக இது பயன்படுத்தப்படும், பயங்கரவாத செயல்களுக்காக இவர்கள் இதை பயன்படுத்துவார்கள். அதே மாதிரி இந்த மாதிரி சில சேவைகள் செய்வதன் மூலம் அந்த ஹிந்துக்களையோ கிறிஸ்தவர்களையோ மதம் மாற்றி அவர்களையும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுத்துவார்கள் என்கக்கூடிய எச்சரிக்கையை நான் அப்பொழுது சொல்லியிருந்தேன்.
இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மதம் மாறியவர் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார். இதே கோவிட் விஷயத்தில் இன்றைக்கி இந்த நடந்திருக்குங்கக்கூடிய சார்ஜ் ஷீட் வந்திருக்கு. இதோட அந்த விருதுநகர் ஆம்புலன்ஸையும் நீங்கள் இணைச்சி பார்த்தாச்சுன்னா என்ன நடந்திருக்கும் இங்கக்கூடியதை நம்மளால் ஈஸியாக அனுமானிக்க முடியும். இதில் ஒரு 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுகிறதே தவிர இது ஏதோ ஏதோ ஒரு கடத்தல்காரன் செய்கிறான், அவன் தப்பிக்கிறதுக்காக வேண்டி இந்த அமைப்புக்கு வரா இங்கக்கூடியது இல்லை. ஏன்னா இதற்கும் தமிழ்நாட்டில் தான் நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. இதே என்ஐஏ ஷஹாதத் அப்படிங்கக்கூடிய ஒரு குரூப்பை இவங்க பிடிக்கிறாங்க, ராமநாதபுரத்தில் பிடிக்கிறாங்க. அது எப்போ பிடிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே வீரபாகு அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பொறுப்பாளர் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் இவங்க கைது செய்யும் போது எதேர்ச்சையாக இந்த குரூப்பு மாட்டுது. அது தமிழ்நாடு காவல்துறை பிடிக்குது. அப்புறம் அந்த கேஸ் என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது. அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்க போலீஸில் வாக்குமூலம் கொடுக்கும்போது இந்த மாதிரியான செயல்களுக்கு, அதாவது அவங்க சொல்லியிருந்த செயல்கள் என்ன அப்படின்னா, இந்த புழல் சிறையை உடைத்து பயங்கரவாதிகளை தப்ப வைப்பது, ஹிந்து அமைப்பைச் சேர்ந்தவர்களை கொல்வது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் பணம் சேர்ப்பதற்கு இந்த ஜகாத் இதிலிருந்து நாங்கள் முயற்சி செய்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொள்ளையடித்து இதற்கு பணம் எல்லாம் சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறோம். இதெல்லாம் எங்கள் அமைப்பில் நாங்கள் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க காவல்துறையில் வாக்குமூலம் கொடுத்தார்கள். அதையும் விவரமாக அன்றைக்கி நம்ம ஸ்ரீ டிவியில் சொன்னோம், இப்படித்தான் இது பயன்படுத்தப்பட போகிறது என்பது. இப்போ இதே மாதிரி தொடர்ச்சியாக இது இட்ஸ் பிளான்டுங்கக்கூடியது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. ஏன்னா அந்த அமைப்பு கைது செய்யப்படும் போது அவர்களும் சொன்னது, இன்றைக்கி இப்போ இவங்க கைது செய்யப்படும் போதும் சொல்லியிருக்கிறது. 3வது நீங்கள் இப்போ இடையில பார்த்தோம்னா டெல்லியில் இப்போ ஒரு ராக்கெட் ஒன்று பிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, 2 கர்நாடகத்தில் பத்கலுங்கக்கூடிய பகுதி, அதாவது கோஸ்டல் கர்நாடகா, தக்ஷின் கர்நாடகா அந்த பகுதியைச் சேர்ந்த பத்கலுங்கக்கூடிய பகுதியிலிருந்து 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்னா, அவங்க ஒரு கடத்தல் ராக்கெட்டுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இது கடத்தல் என்றுதான் முதலில் விசாரணை போனது. சந்தேகப்பட்டு அதுக்கப்புறம் இந்த விசாரணை விரிவுபடுத்தப்படும் போது பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் அந்த இதுக்கும் தொடர்பு அப்படிங்கக்கூடிய செய்தி எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதன் விளைவாக என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த கடத்தல் பணம் என்பது பயங்கரவாத நடவடிக்கைக்கு இந்த பணம் கொடுக்கப்படுவதாக இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு என்ஐஏக்குள்ள இன்வெஸ்டிகேஷனில். 3வது கேரளாவில் மூவாற்றுப்புழா அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ப்ரொஃபஸர், ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்தார். அவர் கையை இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்தவர்கள் வெட்டினார்கள். அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ். ஸோ அந்த பிஎஃப்ஐக்காரர்கள் வெட்டின அந்த கேஸில் சம்மந்தப்பட்டவர் அவரும் இருக்கார் அந்த ஒரு கூட்டத்தில். அவங்க மேலே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், கடத்தல் தங்கத்தை விற்று அதில் வரக்கூடிய லாபத்தை காஷ்மீரில் நடக்கக்கூடிய பயங்கரவாத செயல்களுக்கு இங்கிருந்து அவர்கள் அனுப்புகிறார்கள். இது இப்போ வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அது இப்போ நீதிமன்றத்தில் என்ஐஏ அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம பார்க்கும்போது, கர்நாடகாக்காரன் டெல்லியில் போய் கடத்தி அவன் ஒரு பயங்கரவாத செயலுக்கு ஈடுபடுறான், அதுக்கு பாம்பேயில் உள்ளவன் தொடர்பில் இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே என்னடானா, கோயம்புத்தூரில் உள்ள கேஸுக்கு வெளிநாட்டுக்கு போகுதுக்கு சர்டிஃபிகேட் அடித்து கொடுத்து அதில் சம்பாதிச்சு அந்த பணம் போகுது. ஷஹாதத்துங்கக்கூடிய குரூப்பு, இந்த குரூப்போட நோக்கமே இந்த மாதிரி கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தை இவங்களுக்கு கொடுக்கணும்னு அந்த குரூப்பு சொல்லுது. இப்போ அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் நடந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது கடைசியில் ஒரு நாள் பேப்பரில் அதுக்கப்புறம் இந்த விஷயமும் காணாமல் போனது என்ன அப்படின்னா, மணலி பக்கம் பொதுவாக இந்த பெட்ரோல் டேங்கில் திருடுற ஒரு கூட்டம் உண்டு. இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், துப்பாக்கியுடன் அவர்களை மிரட்டி ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னு ஒரு செய்தி வந்தது. கடைசியில் அந்த பிரச்சனை வந்தவுடனே அதில் ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும்போது கைது பண்ணக்கூடியவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஏன்டா அவனே திருடனே, அந்த திருடனே நீ போய் மிரட்டி எதுக்கு காசு வாங்குறேன்னா, நான் இந்த காசை ஜிகாது நடவடிக்கைகளுக்காக கொடுப்பதற்காகத்தான் நான் கொள்ளையடித்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பல கொள்ளைகள், கடத்தல்கள், இது எல்லாம் எதற்காக நடத்தப்படுகிறது? நம்ம சாதாரணமாக என்ன நினைக்கிறோம், எதோ இங்கேருந்து கடலட்டையை இந்த நாட்டுக்கு கடத்துறான், தங்கத்தை குண்டியில் வச்சு கடத்துறான், இந்த மாதிரி என்னங்கங்க நியூஸ் வருது, நம்ம அதை பார்க்குறோம். அதை பார்த்து சிலவங்க ஒரு போஸ்ட்டை போட்டு ஒரு ஜாலியாக ஒரு காமெடி மாதிரி போஸ்ட்டு போட்டு போகிறாங்க. ஆனால் எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான கடத்தல்கள்
எந்த நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரே சமுதாயத்தை சேர்ந்த பலர் தொடர்ந்து கடத்திக்கிட்டு இருக்காங்களே, இவ்வளவு பேர் கைது செய்ததுக்கப்புறம் பலர் இன்னும் தொடர்ந்து கடத்துறாங்களே, அப்போ ஒரு பின்னணி இல்லாமல் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா? இதை நம்ம யோசனை பண்ணோம். பொதுவாக ஒரு க்ரைம் நடக்குது, தொடர்ந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரைம் அப்படியே குறைஞ்சு போகும். ஆனால் இங்கே மட்டும் தொடர்ந்து இது ஏன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கடத்தல்காரர்கள் என்று இருப்பவர்களை இந்த அடிப்படைவாத அமைப்புகள் பாதுகாக்கின்றன. என்ன லாபம்? அமைப்புக்கு இதனால காசு, அவனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அதனால இது ஒரு கடத்தல் என்பது ஒரு போர் முறையாக, இட் இஸ் அ வார் ஸ்ட்ராட்டஜி ஆக இன்று தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பாரத நாடு முழுக்க இன்று இஸ்லாமிய பயங்கரவாதிகளும் அடிப்படைவாதிகளும் செய்து வருகிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். நம்ம ஏதோ ஒரு கடத்தல் போகிறோம். இப்போ நான் கூட பல கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசியிருக்கேன். சார் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை பயங்கரவாதம்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் சார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்போ ஒரே இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இவ்வளவு கோர்ட்டு பேக்கப் எங்கேருந்து வருது? சரி, வெளிநாடுகளில் இவங்களோட தொடர்புகளில் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? அப்போ இந்த ராக்கெட்டை பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது யார்? ஏதோ ஒரு ஸ்மக்லிங் டான்? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த ஸ்மக்லிங் டான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரியான அடிப்படைவாத இயக்கங்கள். இன்றைக்கி கோயம்புத்தூரில் இந்த மாதிரியாக நம்ம போலி கோவிட் சர்டிஃபிகேட் இதை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கும் போது இது எல்லாத்தையும் நம்ம வரிசையாக நம்ம கோர்வையாக்கி பார்ப்போம். ஏன்னா இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம செய்திகள் சிந்தனைகளில் செய்திகளாக பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் இது எல்லாத்தையும் கோர்வைப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடத்தல் இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியாக எனக்கு தோன்றவில்லை. இங்கே நடக்கக்கூடிய தங்க கடத்தலாகட்டும், போதை கடத்தலாகட்டும், இல்லைன்னா இந்த போலி சர்டிஃபிகேட் அடிக்கிறது, போலி விசா படிக்கிறது, போலி பாஸ்போர்ட்டுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே பயங்கரவாத செயல்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒன்று ரெவின்யூ ஜெனரேட்டிங் மெக்கானிசம், ரெண்டாவது என்ன அப்படின்னா மதம் மாற்றுவதற்கான யுக்தியாக கூட நீங்கள் இதை பார்க்கலாம். மூணாவது, எல்லா ஃபீல்டுலேயும் பணம் இருந்தாச்சுன்னா நீங்கள் உள்ளே என்ட்ராக முடியும். இந்த மாதிரியான கஸ்டம்ஸு, இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள்லாம் பல, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பினராயி விஜயன் அவங்க குடும்பத்துக்கு மேலே கூட இந்த ஸ்வப்னா சுரேஷ் அவங்கள வச்சு ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. இப்போ அந்த இதில் என்னென்னா அரசாங்க உதவியோடையே இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறது. அப்போ எந்த அளவு இந்த தேசத்தின் பாதுகாப்பு என்பது இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியதையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதனால் இந்த மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள், லோக்கலில் ஒருத்தன் ட்ரக்கு விற்கிறான் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சின்ன பையன் விற்க போகிறான், இதுக்கு என்ன விஷயம்? ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பணமும் இந்த தேசத்துக்கு எதிராக போக போகிறது. நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு க்ரைம் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஃபண்டமெண்டலிசம் அண்ட் டெரரிசம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சமுதாயமாக நமக்கும் ஒரு கடமை இருக்குது. ட்ரக்கை தடுக்கிறது போலீஸ்காரங்களோட வேலை மட்டும் கிடையாது. இன்றைக்கி சமுதாயத்தில் இதை தடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்கிறது. இந்த கடமை உணர்வோடு நாம் செயல்பட தவறினால் இந்த சின்ன சின்ன க்ரைம் இந்த நாட்டை அழித்து விடும். அந்த பாவத்தை தடுக்க தவறிய ஒரு பழிபாவம் நம்மையும் சூழும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இதை நான் இண்டிவிஜுவல் க்ரைம் இல்லை, ஒவ்வொரு ஸ்மக்லிங்கும் ஹேஸ் காட் சம்திங் டு டூ வித் ஃபண்டமெண்டலிசம் அண்ட் டெரரிசம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.